பெண்கள் வந்து ஆமான்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆமான்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெண்களுடைய மனசு ஒரு மாதிரி இருக்கும், வார்த்தை ஒரு மாதிரி இருக்கும். ஃபீமேல் சைக்காலஜிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டு, அதை படிக்கணும். படித்தா தான் வீட்டில் வந்து குடும்பம் நல்லா நடத்த முடியும். இப்போது இந்த பெருமாளுக்கு வந்து பெண்கள் மனசே தெரிய மாட்டேங்குது. பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னா, நானும் தான் அவளை விரும்புகிறேன், அதுக்காக அவளே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன்ல. அது மாதிரி ஒரு பக்கம் என்னுடைய நினைப்பு இருந்தாலும் தன்னுடைய வேலைகளை பார்க்கலாம்ல என்று எங்களை பற்றி அவர் நினைக்கிறார். ஆனால் பெண்ணின் உணர்ச்சியை அறியாதவர். அதான் இங்கே சொல்கிற, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு, அவர் இடுப்பில் கட்டியிருக்கார வேட்டி, அதாவது பீதாம்பரம் பட்டு வேஷ்டி, அதை கொண்டு வந்து நீங்கள் இப்போ விசிறியால் வீசுறீங்களே, அப்படி விசிறியால் வீசாமல் அந்த வேட்டியால் வீசுனீங்கன்னா என்னுடைய துக்கம் தணியும் அப்படிங்கிற. காரணம் என்ன அப்படின்னா, இது பெருமாள் கட்டின வேட்டி என்பதனாலே அதனுடைய சம்பந்தம் தனக்கு கிடைக்கிறது என்று அவள் சந்தோஷப்படுகிறாள்.